அருமையாக இருக்கு. படம் தாறுமாறு. படம் சூப்பர், பக்கா மாஸ். நல்லா இருக்கு, தர மாசான. சூப்பர். சான்ஸ் இல்ல, தாறுமாறு. சூப்பர் சூப்பர். தல படம் சூப்பர் சூப்பர். தெரிக்க விடலாமா? சூப்பர் சார், அவர் அடிச்சுக்காரு யார் மேல நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படி ஒரு தீபாவளி பார்த்ததே இல்லை. சூப்பர். ஃபேமிலி ஓரியன்டட் படம், சூப்பர் படம். தெரிவிக்க விட்டாரு. சென்டிமெண்ட் படம் சரி, மியூசிக் நல்லா கலகிச்சு படுத்து தாறுமாறு தகவல் சொல்லு. தெரிக்க விடலாம். தலை நல்ல மாஸ்தாங்க தெரிக்க விட்டாருங்க. தலை நம்ம கெத்துங்க. தலை தலை பாருங்க, தலை பாருங்க, தலை பாருங்க, தலை பாருங்க. படம் சூப்பரா இருந்தது. ஒரு தளபதி ரசிகனா சொல்றேன், தலை படம் சூப்பரா தளபதி ரசிகம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. தளபதி ரசிகனா சொன்னேன், எல்லா தளபதி ரசிகரும் தெரிக்க விட்டாரு. மாசா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு படம், செம்ம சூப்பர். தீபாவளி நல்லா இருக்கு. தெரிய விட்டாரு மாசா. என்னைக்குமே ஓப்பனிங் எங்க தலைதான். தலை தீபம் தலை தீபம் நைட்டு 2:30 மணிக்கே வந்துட்டோம் தலை படம் பார்க்கணுன்றதுக்காக. ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது. படம் பார்த்தாச்சு. தெரிக்க விட்டுருக்காப்புல படத்தில். எல்லாம் வந்து சொன்னாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அது பண்ணிவிடு இது பண்ண. அப்படிலாம் இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, ரெட்டுக்கு அப்புறம் அஜித் மங்காத்தா அந்த கெத்தில் இருக்கும். இந்த வருஷம் தலை தீபாவளி அப்படின்னா அது தலையோட தீபாவளி மட்டும்தான். வேறு எந்த படமே கிடையாது இந்த படத்துக்கு அடிச்சிக்கிறதுக்கு. படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ரொம்ப 2:30 மணிலேருந்து 600 ஒரு டிக்கெட் கொடுத்து நாங்கள் 3 பேர் பார்த்தோம். ஒரு டிக்கெட் 600 வாங்கினோம் பிளாக்ல. ஏன்னா எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. அதனால் 4 மணிக்கு தலை படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்றதுக்காக தெருக்கை விட்டு நாங்கள் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. கெத்து விடாத சாங்லாம் எங்களால் தேட்டரில் பார்க்கவே முடியல. இன்ட்ரோலுக்கு வந்து ஒரு நடிகருக்கு வந்து ஏஞ்சி நின்று கை தட்டினாங்க அப்படின்னா அது தலைக்கு மட்டும்தான் இருக்கும். தேட்டரே ஏஞ்சி நின்று கை தட்டிச்சு. கிளைமேக்ஸில் அதேமாதிரி தேட்டரை ஏஞ்சி நின்று கை தட்டிச்சு அப்படின்னா அது எங்கள் தலைக்கு மட்டும்தான். படம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வந்து டபுள் ஆக்ஷனு பேய் படம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரூமர்லாம் கலப்புனாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே அஜித் தான் கெத்து பண்ணியிருப்பாப்பில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குற அஜித் வேறு மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் தெருக்கி விட்டுருப்பாப்பில். கிளைமேக்ஸில் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்பில். அதனால் வந்து சொல்லவே முடியாது. இனிமேல் வந்து அஜித் அப்படி நடிச்சிட்டார் இப்படி நடிச்சான்னு சொல்லவே முடியாது. கெத்துனா அவர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆமாம், பாஷாலாம் சொல்ல முடியாது. அதுக்கும் மேலேயா இருக்கும். ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் எப்படி பண்ணியிருப்பாங்க சொல்லி நல்லா பண்ணியிருக்காங்க. சிவா சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் தலைக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்காக. தலை தெருக்கி விட்டா தலை. பேர் சுரேஷ். நான் வந்து சைதாப்பேட்டையில் இருக்கேன். முதல்ல தென்சென்னை மாவட்ட செயலராக இருந்தேன். மன்றம் இருக்கும்போது இப்போ மன்றத்தை கழிச்சிட்டாரு. அதான் இயக்கத்தை கலைச்சாலும் எங்கள் இயக்கத்தில் கலைக்க முடியாது. மன்றத்தை இருக்கும்போது நாங்கள் செஞ்சதை விட இப்போ மன்றத்தை கலைச்சதுக்கு அப்போ தான் நாங்கள் அதிகமாக செய்கிறோம். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போது சில ரசிகர்லாம் வந்து சில நடிகர்கள் இல்லை, பொதுவாகவே இப்போது ஒரு 10 பேர் ஒரு அளவு சேர்ந்தாலுமே அந்த 10 பேருக்கு வந்து ஒரு சில பேர் தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சாதாரண ஜென்ரலாக இன்றைக்கி ஒரு ஏரியாவில் நடக்குதுன்னா இத்தனை 6 கோடி மக்களில் வந்து குறைஞ்சது எத்தனை லட்சம் பேர் ரசிகராக இருக்காங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா வேறு மாதிரி ரசிகர்களை பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா அவருக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்தலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். அவருக்கு பிடிக்கல. ரசிகர் செயல்பாடுகள் வந்து சில இடத்துல வந்து சில அவர் மாதிரி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே எந்த நடிகருமே துணிச்சல் இந்தியாவில் எந்த நடிகராலுமே இன்றைக்கி டாப் ஸ்டாரில் இருக்கக்கூடிய நடிகர் ரசிக மன்றத்தை கலைச்சார்னா அது தலை மட்டும்தான். அது யாராலும் முடியாது. சுயநலத்துக்காக நினச்சாருன்னா எனக்கு ரசிகர் வேணும், நான் பணம் சம்பாதிக்கணும், மேலும் மேலும் புகழ் கிடைக்கணும், நாளைக்கு அரசியல் வரணும், அது வரணும், இது வரணும் அவர் நினைக்கல. அவர் என்ன நினைச்சார்னா அவங்க யூஸ் பண்ணால் அதாவது நமக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தவறான வழியில் பயன்படுத்தினால மன்றத்தை கலைச்சி அவர் விட்டுட்டார். மன்றத்தை கலைச்சதுக்கப்புறம் தவறான வழியில் பயன்படுத்தவங்களே நீங்கள் எல்லாம் ஒன்று நின்று ஒரே இடத்துல நின்று செயல்படுறோம். அதுக்கு என்ன காரணம்னா தலையோட மனசு தான். உங்கள் குடும்பத்தை நீ பாரு. நான் சம்பாதிக்கிறேன், நடிக்கிறேன், நான் கோடிலாம் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை நான் பார்க்குறேன். என் தொழில் அது. உன் தொழிலே படத்தை பாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு போயிடு கை தட்டிட்டு. இதுக்காக எனக்காக பேனர் வைக்கிறேன், கட்டுரை வைக்கிறேன், பால் அபிஷேகம் பண்ணுறேன், இதுக்காக என் குடும்பத்தை விட்டு பண்ணோம். அந்த மாதிரி நடிகர் யாராச்சும் இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்கன்றது முடியாது. இனிமேல் சொல்லவும் முடியாது. ஏன்னா தலை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இனிமேல் ஃபாலோ பண்ணோன்னா அவரை வச்சு நான் ஃபாலோ பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி பாட்டு கொண்டு போய் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ சாரோட படம் தீபாவளி ரொம்ப எதிர்பார்த்துன்னு வந்தோம். தீபாவளி வருதுன்னு படம் நல்லபடியாக வந்திருக்கு. 5 மணி ஷோ படம் பார்த்தோம். நல்லா எடுத்திருக்காரு. அன்பு சார் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. சிவா சார் அருமையாக பண்ணியிருக்காரு. வீரம் படத்தோட அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தேட்டர் சென்னையில் உள்ள காசு தர நாங்கள் தான் பேனர்ஸ் வச்சுருக்கோம். வெளியில் பேனர் வச்சுருக்கோம். லைட் கட்டெல்லாம் போட்டிருக்கோம். லைட்டிங் செட்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் எங்கள் சொந்த செலவு தான். நாங்கள் தலையோட சார்ந்தவர்கிட்டயோ நாங்கள் ரூபாய் போய் யாரும் கேட்டதே கிடையாது. நாங்கள் இந்த பேட்டி எல்லாம் சொல்லிக்கிறோம். தலையை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் நீங்கள் எங்களுக்கு ரூபாய் கொடுக்கல, நாங்கள் தான் செலவு பண்ணுறோம். என்ன காரணம்? உங்கள் மேலே ஒரு மரியாதை. நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதுனால தலையை வந்து நாளைக்கு ஏதாவது வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கிடையாது. நீங்கள் உங்கள் நல்ல மனதுக்கு நாங்கள் அதை செயல்படுறோம். இனிமேல் செயல்படுவோம். தேட்டர் நிறைய பண்ணியிருக்கோம். எல்லா விஷயம்லாம் இப்போ எடுங்க, நல்லா பண்ணுங்கள். தேட்டருக்குள்ளே பேனர்லாம் வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த மன்றமே வச்சுருக்க மாட்டாங்க, எந்த நடிகருக்கும் வச்சுருக்க மாட்டாங்க. தலைக்கு வச்சுருக்கோம். தலை வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, சில மரம் நடுங்க, இயற்கை வளத்தை காப்போம், அது மாதிரி சில விஷயம்லாம் சொல்லுவார். அதெல்லாம் நாங்கள் மன்றம் இருக்கும்போது எல்லாம் பண்ணிட்டோம். இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ண அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செயல்பட்டுன்னு இருக்கோம். நல்லா பண்ணிகிட்ருக்கோம். படம் அருமையாக வந்திருக்கு. பாட்டு நல்லா அருமையாக இருக்குது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். வந்து வீரம் சித்த சார் முன்னாடி அஜித் சார் வச்சு படம் எடுத்தார், வீரம்னு படம். அந்த படமும் இந்த படமும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு தான். ஒரே சேம் தான். அதில் வேறு சென்டிமெண்ட், இது வேறு சென்டிமெண்ட். அதான் வேறு ஒன்றும் சென்டிமெண்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். அந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் மாஸ் இருக்காரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாஸ் இருக்கும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் மாஸ் இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல மாஸ் இருக்கும். டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. படத்தை வந்து எல்லாமே வந்து பார்க்கட்டும். மற்ற தலையை பற்றி கமெண்ட் பண்ண ஒரு ஆளுங்கலாம் வந்து தயவு செஞ்சு இந்த பேட்டி மூலமாக சொல்லிச்சுன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் நடிகை நாங்கள் குறைச்சி சொல்லலை, நாங்கள் கமெண்ட் பண்ணலை, நாங்கள் கமெண்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் நியாயமாக கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் அதே மாதிரி நியாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். வந்து தேட்டரில் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லு, பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணாத. வேறு மாதிரி ஏதாவது நல்லபடியாக சொல்லிட்டு இதுக்காக தலையை இது பண்ணுறதுலாம் பண்ணாத. நீங்கள் பண்ணுறதை விட ஒரு படி மேலே நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிங்க, நியாயமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் எல்லாருக்கும் ஒற்றுமை கிடைக்கும். தலை அதுதான் விரும்புகிறாரு.
எனக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, எனக்காக யாரும் மட்டன் இறச்சி குறைச்சி எடை போடுங்க, மட்டன் குறை சொல்லாதீங்க. அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரியும் அவரை பற்றி. ஏன்னா அவர் ஒருத்தரை பற்றி அவருக்கு சொன்ன வச்சுக்க, அது பிடிக்காது அவருக்கு. குறை சொல்லாத. அவர் தப்பு செஞ்சாலும் அது மனசில் வச்சுட்டு போயிட்டு. அந்த மாதிரி நாங்கள் ரசிகராக இருக்கோம், நாங்கள் ஒழுக்கமாக இருக்கோம். அதேமாதிரி தேட்டர் நல்லா பண்ணியிருக்கோம். தேட்டர் நல்லா பாருங்கள். படம் அருமையாக வந்திருக்கு. அனைவருக்கும் தலையின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். படம் காலைல 5 மணி ஷோ நான் பார்த்தேன். நான் வீரம் படத்துக்கு எப்படி ஓப்பனிங் கட்சிதோ அதோட இந்த படத்துக்கு ஓப்பனிங் பயங்கரமாக கட்சிருக்கு. தலையோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஃபைட் சீக்வென்ட்டும் பார்த்தீங்கன்னா அனிருத் பிஜிஎம் ஆலும் ஸ்டண்ட் செல்வாவோட ஃபைட் சீக்வென்ஸ்னாலும் தெரிய விட்டுருக்காரு. ஒவ்வொரு ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அதான் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்னா இவர் தான் இது பண்ணுறாரு அப்படின்னு அவங்க ஃபேமிலிக்கு எதுவும் தெரியாமல் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஆளு மாட்டு வளமான்ற பாட்டுக்கும் வீர விநாயகா பாட்டுக்கும் ஆளு மாட்டு வளமா பாட்டு பார்த்தீங்கன்னா குத்து பாட்டு. அது பார்த்தீங்கன்னா குத்து கிளாஸும் சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகாக ஆடிருக்காரு. வீர விநாயகா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் அதுவும் சூப்பராக ஆடிருக்காரு. பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் வர ஒவ்வொரு டைலாக்கும் தெரிக்க விடுது. ஒவ்வொரு சீனுக்கும் உட்காந்து பார்க்க முடியல, எங்களெல்லாம் ஸ்க்ரீனானதை போய் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சிறுத்தை சிவா தெரிக்க விட்டுருக்காரு. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எங்கள் அஜித் சாருக்கு, சங்கர் கூட படம் வேணாம்னா முருகதாஸ் கூட படம் வேணாம். சிறுத்தை சிவாவுக்கு 2 படம் தான் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 20 படம் பண்ணாலும் அதோட மாசாதான் இருக்கும். மாசாதை நீங்கள் எடுப்பீங்க. அந்த படத்துக்கு நாங்கள் மாசாதை ஓப்பனிங் கொடுப்போம். திரைப்படம் வெற்றி பெற்றாலும் அவர் எங்கள் ரசிகர். நாங்கள் அவர் செய்ய வேண்டியது செஞ்சிருந்தோம். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 4 மணி ஷோ போட்டுருந்தாங்க காட்சி தேட்டரில். படம் செம கெத்தாக இருக்குது சார். படம் வந்து சார் படத்துல இது வந்து பக்கா மாசான படம். சார் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் எந்த தேட்டர்லையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சார் படம் மட்டும்தான். ஏன்னா எங்கள் அந்தளவுக்கு வெறியாக இருக்குது. மற்றபடி படத்தை நல்லா என்ஜாய் பண்ணோம். செம சூப்பராக இருக்குது. தலையோட கேரக்டர் சும்மா ஆவி கதை பேய் கதைன்னு சொன்னாங்க சார். அது ஒன்றுமே கிடையாது. செம மாசானது. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாப்பில் செம்ம ரவுடி கெத்தான ரவுடியாக இருக்கார். படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு செம்மையாக இருக்குது. சார் படத்தில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இந்த அளவுக்கு யாருமே கொடுத்தது கிடையாது. அருமையாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலி பார்க்கலாம். மற்றபடி செம்ம பஞ்ச் டயலாக்லாம் பக்காவாக இருக்குது. ஓகே சார்.